எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம பாடல் படிக்கும்போது குளித்துவிட்டு படிக்கலாமா? இல்ல குளிக்காமயே நம்ம படிக்கலாமா? குளிச்சுட்டு படிச்சா தான் நன்மை இருக்குமா? குளிக்காம படிச்சா நன்மை இருக்காதா? அப்படிங்கிறது சந்தேகம் தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப எல்லாருமே அவங்கவங்க மனச பொறுத்து தான் இருப்பாங்க. சில பேர் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. சில பேர் 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் 10 மணி, 11 மணிலாம் எந்திரிப்பாங்க. இப்ப அவங்கலாம் என்ன செய்வாங்க? எல்லாருமே அவங்கவங்க ரொட்டீன் வேலைய பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நாம எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருக்கையில சில பேர் நினைப்பாங்க, இவங்கலாம் என்ன சாமியா கும்பிடுறாங்க? இவங்க அதாவது சாமி கும்பிடுறாங்களா? ஏன்னா இவங்க நல்லா இருக்காங்களே! நம்ம சாமி கும்பிடுறோம். ஆனா நம்ம நல்லா இல்லையே! அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தோணும். அது அவங்கவங்க பண்ணுன கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னு சொல்ற ஒரு ஐதீகம் இருக்கு. நாம இப்போ டாபிக்குள்ள போயிரலாம். இப்ப நம்ம எந்த பாடலையுமே நம்ம படிக்கும்போது என்ன செய்வோம்? நாம குளிச்சுட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் நினைக்கிறோம். இப்போ ஒருவேளை நான் வெளியூர் போயிட்டேன். வெளியூர் போயிட்டு நான் வரும்போது என்ன செய்றேன் அப்படின்னா, இப்போ வேல்மாறல் புக் எடுக்கிறேன். அத நான் என்ன செய்றேன், வேல்மாறல் இப்போ நெறைய யூடியூப்லயே வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த பாடல் வரிகள் வருது. அன்னைக்கு நான் என்ன செய்றேன், ஐயய்யோ! வேல்மாறல் படிப்போமா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றேன், அத எடுத்து படிக்கிறேன். அப்ப அது தப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல. இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளால குளிக்க முடியாது. அப்படிதானே? ஏன்னா வெளியூர் போயிட்டு பயணங்கள் வர்றவங்க என்ன செய்வாங்க, அத படிச்சுட்டு வரலாம். அப்படி நாம படித்தால் ஒன்றும் தவறு கிடையாது. நான் சொல்றது வெளியூர் பயணம் போகையில நம்ம வேல்மாறல் படித்தோம் அப்படின்னா, அது எந்த தவறும் இல்லை. இதெல்லாம் தவறு அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்க சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, உடம்பு முடியாம இருப்பாங்க. அப்படி நாம உடம்பு முடியாதவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்கனால குளிக்க கூட முடியல அப்படின்னா என்ன செய்வோம்? அவங்க மூஞ்சிய மட்டும் தொடச்சிட்டு, கழுவிட்டு, கை கால் அலம்பிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அது தவறு கிடையாது. ஏன்னா, "என்னால முடியல முருகா, என்னால இன்னைக்கு இத தான் பண்ண முடியும்" அப்படின்னு நாம என்ன செஞ்சுறோம்? அவர் காலுல சரணடைந்துடுறோம். இது நம்மனால இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுருவேன். ஆனா எல்லாரும் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாரும்லாம் செய்ய மாட்டாங்க. இப்ப நான் குளிக்கிறேன் அப்படின்னா, அது என்னுடைய பழக்கம். எனக்கு புடிச்சிருக்கு. நான் அத பண்றேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு அத செய்ய முடியல, அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, அத அவங்கனால நம்ம திணிக்கக்கூடாது அவங்க மேல. அவங்களுக்கா இத படிக்கணும் அப்படின்னு வரணும். எதையுமே கடவுள் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படிலாம் சொல்லவே இல்ல. அவரவர்கள் மனது தூய்மையா இருந்தா போதும். கடவுள் நம்ம கூடயே இருப்பாரு. அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறது. அப்போ இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நம்மனால வெளியூர் போகையில குளிக்க முடியல, வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னா, தாராளமா நீங்க படிக்கலாம். 2வது எனக்கு முடியல முருகா, என்னால இன்னைக்கு குளிக்க முடியல. நான் இன்னைக்கு படிக்கிறேன். எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னா, தாராளமா படிக்கலாம். ஆனா, நான் நல்லா இருக்கேன். ஆனா குளிக்கலாம் முடியாது. அப்படின்னு தயவு செய்து யாரும் படிச்சிராதீங்க. ஏன்னா நம்ம நம்மனால செய்ய முடியும் அப்படின்னா, அத செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா, அத செய்யாதீங்க. நான் 2டே விஷயம் தான் சொன்னேன். நாம எல்லாருக்கும் மனசு முதல்ல தூய்மையா இருக்கணும். இதே மாரி நம்ம பீரியட்ஸ் காலங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வேல்மாறல படிக்க கூட நம்மளுக்கு மனசு வராது. எனக்கு மனசே வராது. நான் அப்போ படிக்கலாம் மாட்டேன். ஆனா விரதம் இருப்பேன். என்னால முடியும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருப்பேன். பூஜை பண்ணாம நானா விரதம் மட்டும் இருப்பேன். ஏன்னா என் மனசு அத ஏத்துக்கல. நான் யாருக்கும் இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லல. பொதுவா 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முடியல அப்படின்னா படிக்க வேண்டாம். வெளியூர் போனீங்க அப்படின்னா, முடியல அப்படின்னா இப்போ நம்ம இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க சொல்லுவாங்க, "இத ஒரு வாட்டி எனக்கு படிம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிங்க. அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தவங்க தாராளமா படிக்கலாம். இப்ப என்னால முடியல அப்டின்னா, இன்னொருத்தவங்க படிக்க சொல்லி படிக்கலாம். அப்படிலாம் நம்ம படிக்கலாம். நம்ம மனசு தான் காரணம். நீங்க இதனால பலன் உண்டா, அதனால பலன் உண்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி படித்தாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு பலன் இருக்கு. நம்ம மன தூய்மையை பொறுத்தது எல்லாமே.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.